சரி இப்படி இருந்தா சரியா வராது. போன வருஷம் தான் வந்து நம்ம வந்து கண்டு காணாத அவர் தொந்தரவு பண்ண வேணும்னு விட்டோம். ஆனா இந்த வருஷம் இது என்னன்றதா நின்று ஒன்று பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 1:30 மணி 2 மணிக்கு நடுராத்திரியில அவரை எழுப்பி ஒரு ரொமான்ஸ் மூடுக்கு வந்து அவரை ஒரு ரொமான்ஸ் மூட் ஆக்கி ஒரு தாம்பத்திய சுகத்துக்காக நான் கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது பார்த்தாக்கா அவர் சுத்தமா முடியல. அதாவது வந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னாக்கா ஒரு செத்த பாம்பு மாதிரி அந்த நிலைமையில அவர் கிடக்குறாரு. அப்படியே தோண்டு போய் கிடக்குறாரு, செதஞ்சு போய் கிடக்குறாரு. என்ன மேட்ரு என்ன இது ஒண்ணுமே புரியல, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிட்டாரு, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல எனக்கு என்னன்னே தெரியல, வெயில்ல வேலை பாக்குறதுனாலயா இல்ல அந்த உஷ்ணம் தாங்கலையா என்னன்றது தெரியல, இல்ல என்னுடைய உடல்ல இருக்க உஷ்ணமே போயிடுச்சு. இப்ப என்னால வந்து ஒண்ணுமே வந்து ஒரு ஒரு உயிர்ப்பே இல்லாம இருக்கு, ஒரு வேகமே இல்லாம இருக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்குதுமா, ஆனா நான் என்ன பண்ணிட்டோம், ஒரு கையால் ஆகாதவனு ஆயிட்டேனே, உன்னையும் திருப்திப்படுத்த முடியாத அளவுக்கு நான் வந்துட்டேன். நானு என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப வேதனையா இருக்குது. பேசாத செத்து ஒளிஞ்சிடலாமான்றது. என்ன மச்சான் இப்படின்னா பேசுறேன் நீயே, டாக்டர் நாளைக்கு கண்டிப்பா போலான்னு போது அப்பதான் உண்மையை சொன்னாரு. இல்ல நான் இருக்கிற இடத்துல அங்கேயே நான் வந்து ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்.